இஷ்டத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி சவுத் இந்தியன்ஸ் இப்படி சாப்பிடுறது அப்படி சாப்பிடுறது ஒரு ரொட்டீன் இருக்கும். பட் காலையில இதுதான் கரெக்டான பழக்கம். இது பண்ணா கொஞ்சம் பெட்டரான ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல வாழலாம்னா என்னென்ன பழக்க வழக்கங்கள் ஒருத்தர் காலையில முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபேட் ஐட்டம் அதிகமாக சேர்த்துக்கணும். யாருமே சொல்லாத விஷயமா இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு ஆமாம் நெய் நிறைய சாப்பிடலாம். அதே மாதிரி இப்போ இந்த நைட்ல சில பேருக்கு பால் குடிக்கிற பழக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல சார், அது கரெக்டான மெத்தடா? தப்பு இல்லை, ஆனால் என்ன பாலுங்கிறது முக்கியம். என்ன வகையான பால் எடுத்துக்கிறோம் நிறைய பேருக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது. ஒரு நாளே விஷயம் நாங்கள் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். நாங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பி விடுவோம். அதாவது நாடி சுத்தி, அப்புறம் வாஸ்திரிகா, கபாலபதி, பிராணாயாமம், இந்த 4 செஞ்சால் பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டலை ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணுறதுன்றதே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதையும் மக்களுடைய ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணி இன்டிகிரேட்டட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒரு வித்தியாசமான ஒரு முறையை கொண்டு வந்து இன்றைக்கி பேஷண்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி கிட்டத்தட்ட 7 பிரான்ச்சுக்கு மேலே ஓப்பன் பண்ணியிருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்கவங்க ஒரு யாரும் இல்லை, ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் சரன்ஸ் ஹாஸ்பிட்டல் சரண் சார் அவர்களை மீட் பண்ணியிருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். அந்த காலத்தில் வந்துட்டு அந்த சுகபேதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு அதெல்லாம் யாருமே பெருசாக கண்டுக்கிறதுல. அப்படியே இருந்தாலும் ஒரு லூஸ் மோஷன் மாத்திரை வாங்கி போட்டோமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக விட்டுறாங்க. பட் வாட் இஸ் ரைட் வே டு டூ தட் சார்? அண்ட் எவ்வளோ நாட்களுக்கு ஒரு வாட்டி இது கண்டிப்பாக பண்ணணும்? நான் நிறைய என்னோட இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன். தினம் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2. இந்த தினம் 2ங்க 2 தடவை மலம் கழிக்கிறது. வாரம் 2ங்கிறது வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. அந்த பழக்கமே இல்லை நமக்கு. ஃபாரினர்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா அவங்க ஸ்டைலே வேறு. அவங்க உணவு சாப்பிட்டேன் எங்கள் வீட்டில் நிறைய பேர் வருவாங்க. சாப்பிட பார்த்தீங்கன்னா 2வது நாள் அவங்க கார்போஹைட்ரேட் பார்த்து அலர்ஜி ஆயிடுவாங்க. ஐயோ நோ காசுவாங்க. அப்போ அவங்களோட ஹெல்த்து வேறு. அதனால் நம்மளுடைய தட்பவெப்ப நிலைக்கு நாம் சாப்பிட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எல்லார் பாடி ஹீட்டாக தான் இருக்குது இன்றைக்கி, பயங்கர ஹீட். ஸோ அந்த வாரத்துக்கு 2 நாள் இல்லைன்னா ஒரு தடவையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்க்கணும். எப்படி அதை பண்ணணும் சார்? நிறைய எண்ணெய்கள் இருக்குது. ஆனால் பேசிக்காக நல்லெண்ணெய் இஸ் த பெஸ்ட் ஒன். ஸோ நல்லெண்ணெய் ஒரு பாத்திரத்தில் எடுத்து சூடு பண்ணணும். ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. லைட்டாக சிறுன்னு அந்த ஒரு துண்டு சீரகம் இவ்வளோ மிளகு அதை எடுத்து போட்டிங்கன்னா அப்படி சிறுன்னு வெடிக்கக்கூடாது. அப்படி வரும், அப்படியே ஆஃப் பண்ணிடணும். அதை எடுத்து நல்லா உச்சி, காது, தொப்புள், இந்த காலு கையெல்லாம் நல்லா போட்டு ஒரு 1 hour உட்காந்துட்டு நல்லா சுடு தண்ணி வச்சு குளிச்சிடணும். அன்றைக்கி ரொம்ப கூலிங்கான பொருள் சாப்பிடக்கூடாது. மறுபடியும் சளி பிடிக்கணும். அப்போ அந்த பொதுவாக இந்த சாம்பிராணி புகை அதெல்லாம் சில தப்புன்னு அதெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்லது. அது சாம்பிராணி புகையை பற்றி ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அப்போ அது அந்த மாதிரிலாம் போட்டு அந்த இது பண்ணிக்கலாம். அது மாதிரி தலைக்கு சில சூரணமெல்லாம் வச்சு தேய்ச்சி அதை கிளியர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நாட்டுக்கோழி சூப் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பாடியை என்றைக்குமே கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. இப்போ கோழிக்கு சூடுனா கொஞ்சம் நெய் ஊற்றி சமையன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு இது ஆல்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மாங்காய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு துண்டு தேங்காய் சாப்பிட ஒன்றும் ஆகாதுப்பாங்க. நீங்கள் மாங்காய் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒரு துண்டு தேங்காய் சாப்பிட்டீங்கன்னா நியூட்ரலைஸ் ஆகிடும். இது சிம்பிள் மேட்ரு. இந்த மாதிரி நிறையா இருக்குது. பலாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா சுக்கு சாப்பிட்டிங்கன்னா போதும். அப்போ இந்த மாதிரி இந்த உணவுகள் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்கன்னாவே ஆல்மோஸ்ட் எல்லாமே சரியாகும். அது எவ்வளோ நாளைக்கு ஒருக்க இந்த அதே மாதிரி இந்த இது வந்து அதான் நீங்கள் வாரம் இந்த டெய்லி இது வாரம் 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, மாதம் 2 தடவை ஃபாஸ்டிங் சொல்கிறோம். வயிறை காலி பண்ணுங்க. அப்போ இந்த கலோன்லேருந்து எல்லாமே க்ளீன் ஆகும். வயிறு க்ளீன். இப்போ நீங்கள் அட்டாப்சியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருப்பாக அது அப்படியே இருக்கும். அதுதான் டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் நோயை புரியும். ஸோ டைஜஷன் அண்டு கான்ஸ்டிபேஷன் தான் எல்லா விஷயங்களுக்கும் காரணம். எல்லா நோய்களுக்கும் மோஸ்ட்லி காரணம். மைண்டுக்கு அடுத்து இது 2 தான். அதனால தான் கட் ஹெல்த்தோட இது 2மே எனக்கு ரிலேட்டடாக இருக்குது. பிரெயின் நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், அல்சர் இருக்கும், ஐபிஎஸ் இருக்கும், அவன் மெண்டலாக இருப்பான். சீரியஸாக அவனால் ஒரு திங்க் பண்ண முடியாது. ஆனால் அவன் இதை பற்றி நினச்சிட்டு இருப்பான். அவன் இதை பற்றி சாப்பிட்டா வெளியே போகுது, என்னையா பண்ணுறது, அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இதுக்குமே இந்த ஆயுஷ் மெடிசன்ஸில் எக்ஸலண்ட்டான மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ வருடம் 2ங்கிறது தான் இந்த 6 மாதத்துக்கு வந்து வயிறை க்ளீன் பண்ணுறது. இப்போ நம்ம ஆளு வயிறு டேப்லெட் வாங்கி போடுறான்னு சொன்னீங்களே, அது கரோட் பண்ணும். அந்த முள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரும்பரும்பாக இருக்கும். நம்ம சாப்பிட்டது இப்படி இது பண்ணி அதை சக் பண்ணி இழுக்கும். இந்த அந்த அரும்பெல்லாம் கரோட் பண்ணிடும். வயிறு க்ளீன் ஆகிடும். ஆனால் அது கரோட் ஆகுது, மறுபடியும் ஹீல் ஆகிறதுக்கு நீங்கள் ரொம்ப நாள் ஆகும். ஆனால் நம்ம சித்தால மட்டும்தான் நாம் ஒரு மருந்து தரோம். அது வாத பித்த கபநாடியே சரி பண்ணும். அந்த 6 மாதத்துக்கு வந்து எடுத்திங்கன்னா முக்கூற்றம்ன்ட்டு சொல்லுவாங்க. அந்த முக்கூற்றத்தை சரி பண்ணக்கூடிய விஷயம் இந்த மருந்து. இதை ப்ராசஸ் பண்ணுறக்கே 3 மாதம் ஆகும். ஒரு மருந்து அந்த செய்யறதுக்கு வெறும் ஆயில் தான். ஒரு 40 ட்ராப் கொடுப்போம் 2 இதில். அந்த 40 ட்ராப் அந்த மெத்தட் ஒரு தடவை அந்த ப்ராசஸ் முடியாது 3 மாதம் ஆகும். ஸோ அந்த மாதிரி வருஷத்துக்கு 4 தடவை தான் பண்ண முடியாது.
அந்த ஓகே. அப்படி பண்ணக்கூடிய மருந்து என்னன்னா, இப்ப துவர்ப்பு சுவை தான் இருக்குது ஆக்சுவலா. ம். ஆனா துவர்ப்பு நீங்க உள்ள எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? கான்ஸ்டிபேட் ஆகும் நார்மலா. ம். இப்ப நீங்க வயிறு கரெக்ட், இதாகுது, கரெக்ட். டயரியா இருக்குதுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிடு, ம். துவர்ப்பான சாப்பிடு, இப்படி ஆமா, தான் சொல்லுவோம். ஆமா. ஆனா இது துவர்ப்பு குடுத்து வயிற கிளீன் பண்றது. சித்த மருந்துகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். இந்த ஓகே. கடுக்காய் துவர்ப்பு தான். ஆனா ம். கடுக்காய் சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷன் இருக்காது. ஆமாமா. இது நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப ஓகே. இம்பார்ட்டன்ட். அதனால அந்த கட் ஹெல்த் நல்லாருக்கும். ம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லாருக்கும். கொலோன் நல்லாருக்கும். ம். இது ரொம்ப ரொம்ப இப்படி தான் பண்ணணும். சும்மா ஓகே. 2 வார்த்தை போட்டு நானும் வயிறு கிளீன் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. தப்பு அது. மறுபடியும் ஃபியூச்சர்ல ஐபிஎஸ் போன்ற பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் அதில அதிகமா இருக்கு. இப்போ வந்து நம்ம சாப்பிடுற ஜங்க் ஃபுட்ல எல்லாமே போய் வயித்துல தான் ஸ்டோர் ஆகுது. அதனால ஒபிசிட்டி ஆகட்டும், இல்லன்னா வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் ஒரு பக்கம் வருது, இன்னொரு பக்கம் ப்ளோட்டிங் வருது. ஸோ இதெல்லாம் சமன் பண்ற மாதிரியான உணவுகள். இப்போ கான்ஸ்டிபேஷன் இருந்தா இத கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டர் ஆகும். அல்லது ப்ளோட்டிங் இருக்கிற டைம்ல இன்டைஜஷன் இருக்கு. இந்த மாதிரியான உணவுகள்ல வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் பொழுது பெட்டர் ஆகும்ன்ற மாதிரி சஜஷன்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? பொதுவா நீங்க வந்து உணவுகள் தான்னா பிஹெச் பேலன்ஸ் பண்ணி சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் ஓகே. கொஞ்சம் கிரீன்ஸு, ம். அப்புறம் கொஞ்சம் சாதம் அப்படி எல்லாமே சேர்த்து சாப்பிடுறது. அறுசுவையும் இருக்கிற மாரி. ம். அப்படி சாப்பிடலாம். கரெக்ட். ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணி கார்போஹைட்ரேட் இப்போ அப்படி நீங்கள் ரைஸ் எடுக்கிற பட்சத்துல ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுற ஆட்களாக இருக்கணும். ஓகே. கார்போஹைட்ரேட் எடுத்து எக்ஸசைஸ் எக்ஸர்சைஸ். பண்ணுறோம். இல்லைன்னா ரைஸை குறைச்சிட்டு மற்றதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். ம். நல்லா மென்று சாப்பிடணும். ம். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்டைஜஷன் வந்துடவே கூடாதுன்னா கான்ஸ்டிபேஷன் இருந்துடக்கூடாது. ஸோ ஓகே. வயிறை க்ளீனாக வச்சுக்கணும். அப்போ கடுக்காய் பொடி கூட ஒரு நல்ல விஷயம் தான். ரெகுலராக சாப்பிடலாம். ம். அது வந்து ஒரு காயகல்பா. கடுக்காய்ங்கிறது ஒரு காயகல்பா. பட் சாப்பிட அது எந்த சாப்பிட அளவுக்கு ஒரு சாப்பிடணும்? ஸ்பூன் சாப்பிடலாம். ஒரு ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி நார்மல் வாட்டர் இல்ல சுடு நார்மல் தண்ணி? வாட்டரில் சுடுதண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சுடுதண்ணியோட சாப்பிட முடியாதனால கொஞ்சம் வார்ம் வாட்டரில் கலந்துட்டு ஒரு 2 டம்ளர் சுடுதண்ணி சாப்பிட்டீங்கன்னா அடுத்தலாம் க்ளீன். அப்போ இந்த வயிறு க்ளீனாக இருந்ததுனாவே ம். உங்களுக்கு இன்டைஜஷன் பிரச்சனை வராது. ஓகே. அதே மாதிரி ரொம்ப ஓவராக மது அருந்துதல், டைமுக்கு தூங்காமல் இருக்கிறது இதெல்லாம் ம். வந்து லிவரை பாதிக்கும். ஸோ லிவரில் இருக்கிற என்சைம் தான் இந்த டைஜஷனுக்கு கட் ஹெல்த்துக்கு காரணம். ஸோ ஓகே. லிவரை நம்ம ஃபஸ்ட்டு கெடுக்கும்போது அது அப்படி பைல் செக்ரியேஷன் தப்பாக வருது. அப்போ கால் பிளாடரில் கல் உருவாகுது. இந்த மாதிரி ம். விஷயங்கள் உருவாகும் போது தான் அது இந்த ப்ரிசர்வேட்டிவ் உணவுகள், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால இது வருது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக நம்ம வச்சுட்டிங்கன்னா இந்த ம். பிரச்சனையே வராது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்களுக்கு கிராமத்தில் இருக்கிறீங்க அப்படியெல்லாம் நம்ம அப்படி கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் சரியாக எடுத்துக்கலைன்னா கீழநெல்லி வேறு அரைச்சி சாப்பிட்லாம். மோர் கலந்து ம். அந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன பேசிக் சில விஷயங்கள் தெரிஞ்சு அப்பப்போ ஓகே. கரிசலாங்கண்ணி சாப்பிட்லாம். ம். நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடலாம். இந்த மாதிரி ம். ஒரு டாக்டரோட அட்வைஸ் படி இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பாடியோட டீடாக்ஸ்ன்றது எவ்ளோ நேரம் எடுக்கும்? இல்ல எப்படி பண்ண இல்லை முடியும் என்ன சார்? வகையான டீடாக்ஸுங்கிறது தான் பொறுத்து. என்டையர் பாடி கட் ஹெல்த் டீடாக்ஸ் அல்ல அப்படின்ற அப்படி மாதிரி. பண்ண அது வந்து ஒரு 7 டேஸ் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. ஓகே. இல்லை மாத்திரை வசதி கொடுப்பாங்க. ம். வமனம் சொல்லிட்டு வாமிட் பண்ணுற மாதிரி சிலது கொடுப்பாங்க. கண்ணுக்கு சிகிச்சை இருக்குது. ஓ. நசியம் இருக்குது. எல்லாமே டீடாக்ஸ் தான். ஓகே. டெய்லி டீடாக்ஸ் இருக்குது. இயர்லி டீடாக்ஸ் அப்படி நிறைய வித்தியாசம் சோ இந்த இருக்குது. ஜெனரலா இந்த டாக்டர் சொல்ற மாதிரி இந்த ஓகே இந்த லூஸ் மோஷன் டேப்லெட் அப்படின்ற அது இந்த வந்து ஒரு டீடாக்ஸ் டீடாக்ஸே கிடையாது. கிடையாது அது. வயிறை க்ளீன் பண்ணுறது வேணாம் சொல்லலாம். டீடாக்ஸ் ஓகே. கிடையாது. டீடாக்ஸுங்கிறது பிளட்டை இப்போ நீங்கள் அர்டிகாரியா வருது. நிறைய ம். பேருக்கு அர்டிகாரியா இருக்குது. ம். எத்தனை வருஷம் அர்டிகாரியாவுக்கு வந்ததாலும் க்யூர் ஆகாது. ஓகே. ஆனால் நம்மளுது க்யூர் ஆகும். என்னன்னா நம்ம பிளட்டை பியூரிஃபை பண்ணுற மாதிரி மருந்துகள் கொடுத்துருவோம். ம். ஸோ பிளட்டு பியூரிஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் யூ கேன் டேக். காலையில இதுதான் கரெக்டான பழக்கம். இது பண்ணா கொஞ்சம் பெட்டரான ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல வாழலாம்னா என்னென்ன பழக்கவழக்கங்கள் ஒருத்தர் கடைபிடிக்கணும்? காலையில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபேட் ஐட்டம் அதிகமாக சேர்த்துக்கணும். யாருமே சொல்லாத விஷயமா இருக்கும். இப்போ காலையில் சேர்த்துக்கணும். எழுந்திரிச்சு ஆமாம் நெய் நிறையா சாப்பிட்லாம். ரொம்ப ஓகே. ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெய் சாப்பிட்லாம். ஓகே. நல்லெண்ணெய் சாப்பிட்லாம். இதெல்லாம் ம். வந்து சும்மா சாப்பிட்டு அப்போ அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஹீலிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது புண்ணு ம். இருந்தால் கூட அதை ஆற்றிடும். கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஃபஸ்ட் அது. அதுக்கப்புறம் சுடுதண்ணி சாப்பிட்டு நீங்கள் அப்புறம் ட்ரை நட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நிறையா சேர்த்துக்கணும். ஓகே. எப்போ பாரு கார்போஹைட்ரேட் 3 நேரமும் எடுக்கிறது எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 இட்லி சாப்பிட்ற இடத்துல 1 இட்லியோ 2 இட்லி சாப்பிட்டு ம். மற்றது கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸு ஒரு ம். பப்பாயா ஒரு கப்பு ஒரு ட்ரை நட்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஓகே. இது மாதிரியான பொருட்கள் சாப்பிடும்போது நம்ம ஹெல்த் ஒரு நாளைக்கு ஒரு ஆலோவேரா ஜூஸ் குடிக்கலாம். ஒரு ம். அருகம்புல் ஜூஸ் குடிக்கலாம். இது மாதிரியான மாற்றிட்டுக்கணும். அதே மாதிரி மத்தியானம் சாப்பிட்றீங்கன்னா மத்தியானம் ஒரு நிறைய சாம்பார் காய்கறி நல்லா சாப்பிடணும். ம். பயிர் ஒரு கப்பு தயிர்னு சொன்னால் இப்போ தயிர் வந்து அதுவும் அடல்ட்ரி தான். எதை கேட்டாலும் நம்ம அடல்ட்ரிக்கு போயிடும். அதனால கரெக்ட். தான் பயமாக இருக்குது. கரெக்ட். கஃபீர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் சாப்பிடும்போது ம். நல்லா ஒரு ஹெல்த்தியான அந்த கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். And இப்போ அதே மாதிரி இந்த கான்ஸ்டிபேஷன் ஆயிடக்கூடாது. நைட் கொஞ்சம் நேரத்துலேயே சாப்பிட்றணும். நைட் ம். ஃபுட்டு கம்மியாக சாப்பிடணும். ஹாஃப் டேக்கு மேலே நீங்கள் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக எடுத்துடக்கூடாது. ஓகே. அது ரொம்ப பகலுக்கு மேல பகலுக்கு மேலே ஃபேட் அதிகமா கண்டென்ட் எடுக்கணும். குறைச்சிடணும். அதே மாதிரி இரவு உணவு சீக்கிரம் எடுத்துக்கணும். சீக்கிரமாக எடுத்துக்கணும். And அதே மாதிரி இப்போ இந்த நைட்ல சில பேருக்கு பால் குடிக்கிற பழக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல சார். அது கரெக்டான மெத்தடா? தப்பு இல்லை. ஆனால் என்ன பாலுங்கிறது தான் முக்கியம்.
என்ன வகையான பால் எடுத்துக்கிறோம். நிறைய பேருக்கு இது விஷயமெல்லாம் தெரியாது. நெய் வாங்கி சாப்பிட்றோம், இது என்ன நெய் அப்படின்னு தெரியாது. ஏதோ மிக்ஸ் பண்ணி இப்படி தந்துடுறேன். ஆனால் ஒரிஜினல் நெய் வேற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரிஜினல் நெய் வந்து A2 தான் கிடைக்கும் இப்போவே. அதுலேயும் பசுமாட்டு நெய் வாங்கினா 2500 வரும் ஒரு கிலோ. 2500 இருந்தால் தான் பசுமா, ஏன்னா அது கறக்கிறதே 3 லிட்டர் தான் கறக்குது. அதை எங்கே கலெக்ட் பண்ணி நெய்யாக செஞ்சு நமக்கு ஒன்று விற்று நடக்கிற காரியம் இல்லை. A2லையாவது ஒரிஜினலாக கொடுத்தாங்கன்னா போதும். A2ங்கிறது ஒரு மாடிஃபைடு தான். அதில் இருக்கிற இதை கொடுத்தாங்கன்னா அதில் டால்டா மிக்ஸ் பண்ணி அதை இதையும் மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை வருது. ஸோ அதே மாதிரி தான் பால். பசுமாட்டு நெய் எருமாட்டு நெய்ன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசங்கள்? இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம், அது பசுமாட்டுல A2, நாட்டு மாட்டு பால், இது 2 தான் இருக்குது. இந்த A2 தான் இப்போ எல்லாத்துக்கும் கிடைக்கிறது ஜென்ரலா. இன்னும் இல்லை எனக்கு ரொம்ப ப்ரிசைஸ்டாக சூப்பராக எனக்கு நாட்டு மாட்டு தான் வேணும்னா 2500 3000 வந்துடும் 1 லிட்டர் கீ. ஆனால் சரியான டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ நல்லது. பருப்புலையெல்லாம் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அது விஷயமே வேறு. ஆமாம், அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எருமை மாடு. எருமை மாடு அரண்ட்ரியா இல்லை. ஆமாம், நீங்கள் எருமை மாட்டு கீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எருமை மாடு வந்து அதுதான் இப்போ அடல்ட்ரிலாம் வர்றது. ஆனா அதுதான் நிறைய பேர் சாப்பிடக்கூடாது, பசுமாட்டு நெய் தான் ப்ரோமோட் பண்ணிருக்கீங்களா? அப்படி இல்லை, எல்லாத்தையும் இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. எருமை மாடு ரொம்ப நல்லது. நீங்கள் நார்த் இந்தியன்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. பஃபலோ கீ தான் அவங்க யூஸ் டு டேக். நிறையா சப்பாத்திக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஸ்கின்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே. அண்ட் பொதுவாக வந்து இந்த பாதாம் வந்து தோல் உரிச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அண்ட் விதைகள், அதாவது இப்போதான் வந்துட்டு நிறைய ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், இந்த சீடு அந்த சீடு அப்படின்னு, அப்புறம் சியா சீட்ஸ், இது எல்லாமே சாப்பிட்றதுக்கான வழிமுறை தான் என்ன சார்? இல்லை, இது நீங்கள் வந்து ட்ரை நட்ஸ் ஜூஸ் மாதிரி போட்டு சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் ஒரு 10 பாதாம், ஒரு 10 பிஸ்தா, கொஞ்சம் வால்நட்டு, இதெல்லாம் நைட்டே சோக் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சோக் பண்ணி நல்லா ஒரு ஸ்மூதி மாதிரி காலையில் அடிச்சு கொடுங்க. எல்லா சீட்ஸுமே எல்லாமே சாப்பிடலாம். டயபெட்டிக் இல்லைன்னா நீங்கள் யூ கேன் ஆட் டேட்ஸு, ஃபிக்கு, கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்துக்கலாம். டயபெட்டிக் இருந்தால் இந்த மாதிரி ஸ்வீட்டிஷ் ஐட்டத்தை மட்டும் குறைச்சிடணும். எது ஸ்வீட் இருக்கோ அதை குறைச்சிட்டு நட்ஸில் ஈவன் அது இல்லை டயபெட்டிக் இல்லாதவங்க கொஞ்சம் ஒரு வாழைப்பழம் ஒரு சின்ன பகுதி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஸ்மூத்தியாக நல்லா பெரிய டம்ளர் குடிச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வேணுங்கிற சத்து அன்னைக்கு காலைல கிடச்சிடும். ஸோ அதுவே பிரேக்ஃபாஸ்ட். அதில் துவர்ப்பு அந்த தோல் இருக்கிறதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. அதெல்லாம் பெரிய அளவுக்கு கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது எப்படி வேணால் சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த கோவிட்க்கு அப்புறமாவே வந்து இந்த இம்யூன் மேலே, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி மேலே எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை இயல்பாக வீட்டில் இருந்தபடி எப்படிலாம் சார் என்னென்ன மாதிரியான முறைகளில் அதை அதிகப்படுத்தலாம்? பொதுவாக ஃபுட்டு தான் நல்லா, அதான் ஒன் டைம் கார்ப், இட்ஸ் அ வெரி குட் திங். ஓகே. அதே மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஒரு 4 விஷயம் நாங்கள் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். நாங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பி கூட விடுவோம். அதாவது நாடி சுத்தி, அப்புறம் வாஸ்திரிகா, கபாலபதி, பிராணாயாமம், இந்த 4 செஞ்சால் அவங்க உடம்பு எப்பவுமே மெட்டபாலிசம், ஆக்டிவ்னஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இது பொதுவாக கார்டியாக் பிளாக்கை கூட சரி பண்ணுன்னு சொல்கிறாங்க கபாலபதி எல்லாம் செஞ்சால். வாஸ்திரிகாவும் கபாலபதியும் செய்யும்போது கார்டியாக் பிளாக்கை சரி பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த மூச்சோட அந்த ஆக்டிவ்னஸ் வந்து ஒரு ஸ்டாக்னட் ஆகாது எந்த இடத்துலையுமே. ஃபோர்ஸ்ஃபுல்லாக ப்ரீத் பண்ணும்போது அந்த ஆக்டிவ்னஸ் நல்லா இருக்கும். ஓகே. இப்படி நிறைய அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. மூச்சு தான் எல்லாத்துக்குமே காரணம். இப்போ நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம், தண்ணி குடிக்காமல் இருக்கலாம், மூச்சு விடாமல் இருக்க முடியுமா? ஸோ மூச்சு ரொம்ப, அதை நாம் யாருமே கான்சன்ட்ரேட் பண்ணுறது. ஸோ மூச்சை நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு 4 நாள் பிராணாயாமம் இது நான் சொன்னது செஞ்சிங்கன்னா 5ஆவது நாள் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறத விட ஒரு 50% ஆக்டிவ் ஆகிடுவீங்க. சம்டைம்ஸ் ஒரு 4 ஹவர்ஸ் தான் நீங்கள் தூங்குறீங்க. காலையில் இருந்து பிராணாயாமம் இந்த 4 விஷயத்து ஒரு 20 நிமிஷம் வரும், 20-25 நிமிஷம் தான் வரும். இது செஞ்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா அன்றைக்கி அந்த டயர்டே தெரியாது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இது ட்ரை பண்ண வேண்டிய விஷயம் இருக்கும். ஆமாம், இது ரொம்ப சிம்பிள். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகலாம். ஒன்றுமே என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, இதை செய்ய முடியும். ஸோ இப்படி சில விஷயங்களை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணும்போது அந்த பிளட், இப்போ ஆக்சுவலாக நிறைய அந்த த்ரோம்போசிஸ் பிளட்டில் வந்து லாக் ஆகிடுது, மூச்சு திணறல் வருது, வீக் ஆகுது, நடந்தால் மூச்சு முட்டுது, இதுதான் இருக்கிற பிரச்சனை. இதில் ஆயுஷ் மெடிசன்ஸில் எக்ஸலண்ட்டான தீர்வுகள்லாம் இருக்குது. பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்காகட்டும், இந்த இதை ரெஜுனேட் பண்ணுறதுக்காகட்டும், எல்லாத்துக்குமே நிறைய ட்ரீட் அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் 15 டேஸ் நாங்களாம் ஒரு அட்மிட் பண்ணி கொடுப்போம். அந்த 15 டேஸில் அவங்க அப்படியே ரெஜுனேட் ஆகி வேறு லெவல் போவாங்க. ஓகே. ஈவன் டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆயிரும். நீங்கள் இன்சுலின் இருந்ததுன்னா இன்சுலின் நிறுத்தி எங்கள் மருந்துக்கு வந்து கண்ட்ரோலாக இருப்பாங்க. நம்ம இதில் சூப்பர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே பொறுமையாக வந்துட்டு நீங்கள் விளக்கமாக பதில் சொன்னீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.